ஆந்திர பிரதேசத்தின் துணை முதல்வராக ஜன்சேனா கட்சி தலைவர் பவன் கல்யாண் பதவியேற்றுள்ளார். நடந்து முடிந்த சட்டப்பேரவை தேர்தலில் அவரது ஜன்சேனா கட்சி தெலுங்கு தேசம் கட்சியுடன் கூட்டணி அமைத்து போட்டியிட்ட 21 இடங்களிலும் வெற்றி பெற்றது. இதையடுத்து சந்திரபாபு நாயுடுவின் அமைச்சரவையில் துணை முதல்வர் பொறுப்புடன் சேர்த்து ஊரக மேம்பாடு, சுற்றுச்சூழல் மற்றும் வனத்துறை அமைச்சராகவும் பொறுப்பேற்றுள்ளார். தமிழக பாரதிய ஜனதாவின் மையக்குழு ஆலோசனைக் கூட்டம் இன்று சென்னையில் நடைபெற்றது. அப்போது கட்சிக்குள் இருக்கும் மோதல் குறித்து மேல்மட்ட குழுவிடம் தமிழிசை சவுந்தரராஜன் புகார் அளித்ததாக கூறப்படுகிறது. சொந்த கட்சியினரே தம்மை சமூக வலைதளங்களில் கேலி செய்வதாகவும் அவர் குற்றம் சாட்டியதாக தெரிகிறது. அண்ணாமலையின் கருத்துக்கு எதிராக பேசியதால் அவருக்கு எதிராக கட்சிக்குள் கலகம் வெடித்தது குறிப்பிடத்தக்கது. நீட் தேர்வு முறைகேட்டை கண்டித்து ஜூன் 24ஆம் தேதி இளைஞரணி சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெறும் என திமுக அறிவித்துள்ளது. நீட் தேர்வு தமிழகத்திற்கு தேவையில்லை என நிறைவேற்றி அனுப்பிய சட்ட மசோதாவுக்கு உடனே ஒப்புதல் தர வலியுறுத்தியும் நீட் தேர்வில் நடைபெற்றுள்ள மிகப்பெரிய குளறுபடி மோசடிகளை களைவதற்கு நடவடிக்கை எடுக்க கோரியும் சென்னை வள்ளுவர் கோட்டத்தில் இந்த ஆர்ப்பாட்டம் நடைபெறவுள்ளது. அதிபர் புடின் 24 ஆண்டுகளுக்கு பின் வட கொரியா சென்று அதிபர் கிம் ஜாங் உன்னை சந்தித்தார். உக்ரைனுக்கு எதிரான போர் நடைபெற்று வரும் நிலையில் ரஷ்யாவுக்கு ஆயுதங்கள் அதிகம் தேவைப்படுகிறது. அதற்காக அவர்கள் வட கொரியாவை நாடுவதாக விமர்சகர்கள் கூறுகின்றனர். இருநாட்டு உறவை மேம்படுத்துவது குறித்து ஆலோசனை நடத்தவுள்ளதாக அதிகாரப்பூர்வமாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. தனது அடுத்த கட்ட அரசியல் நகர்வு குறித்து பன்னீர்செல்வம் தனது ஆதரவாளர்களுடன் நாளை சென்னையில் ஆலோசனையில் ஈடுபடவுள்ளார். பன்ருட்டி ராமச்சந்திரன் தலைமையில் அதிமுக உரிமை மீட்புக் குழு ஆலோசனையில் ஈடுபடும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. அதிமுக ஒன்றிணைய வேண்டும் என்று பலமுறை பன்னீர்செல்வம் அழைப்பு விடுத்த நிலையில் நாளை ஆலோசனை கூட்டம் நடைபெறவுள்ளது. ஹரியானா மாநில எம்எல்ஏவும் முன்னாள் காங்கிரஸ் தலைவருமான கிரண் சவுத்ரி அவரது மகள் சுதி சவுத்ரியுடன் அம்மாநில முதல்வர் நயாப் சிங் முன்னிலையில் பாரதிய ஜனதாவில் இணைந்தார். அங்கு இந்த ஆண்டு அக்டோபருக்குள் சட்டப்பேரவை தேர்தல் நடைபெறவுள்ள நிலையில் கட்சியில் இருந்து அவர் விலகியது காங்கிரசுக்கு பின்னடைவை ஏற்படுத்தக்கூடும் என கூறப்படுகிறது. கிரண் சவுத்ரி ஹரியானா முன்னாள் முதல்வர் பன்சி லாலின் மருமகளும் ஆவார். காங்கிரஸ் மூத்த தலைவர் ராகுல் காந்திக்கு இன்று 54வது பிறந்த நாள் ஆகும். இதையொட்டி டெல்லியில் உள்ள காங்கிரஸ் தலைமை அலுவலகம் சென்ற அவர் அங்கு கட்சியின் மூத்த தலைவர்களுடன் சேர்ந்து கேக் வெட்டி கொண்டாடினார். அவருக்கு காங்கிரஸ் தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே, சகோதரி பிரியங்கா காந்தி ஆகியோர் கேக்கை ஊட்டி வாழ்த்து தெரிவித்தனர். பிரணாப் முகர்ஜியின் மகன் அபிஜித் முகர்ஜி கடந்த 2021இல் காங்கிரசிலிருந்து விலகி திரிணாமுல் காங்கிரசில் சேர்ந்தார். இந்நிலையில் அவர் அக்கட்சியிலிருந்து விலகி மீண்டும் காங்கிரசில் சேர விருப்பம் தெரிவித்துள்ளார். இதுகுறித்து பேசிய அவர், காங்கிரசில் உள்ள சூழல் திரிணாமுல் காங்கிரசில் இல்லை என்றும் ஆதலால் காங்கிரஸ் தலைமையை சந்தித்து அக்கட்சியில் சேர நேரம் கேட்டுள்ளதாகவும் கூறினார். கள்ளச்சாராயம் குடித்து 5 பேர் உயிரிழந்ததாக கூறப்படும் சம்பவத்தில் உயிரிழந்தவர்களின் குடும்பத்திற்கு எடப்பாடி பழனிசாமி இரங்கல் தெரிவித்துள்ளார். திமுக ஆட்சியில் ஏற்கனவே கள்ளச்சாராயம் குடித்து பலர் உயிரிழந்ததாக கூறிய அவர் கள்ளச்சாராயத்தை கட்டுப்படுத்தாத திமுகவுக்கு கண்டனமும் தெரிவித்துள்ளார். கள்ளச்சாராயத்திற்கு எந்த பெயர் இருந்தாலும் அதை ஒழிக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் வலியுறுத்தியுள்ளார். கன்னியாகுமரி மாவட்டத்தில் தென்மேற்கு பருவமழை தீவிரமடைந்த நிலையில் வரும் 24ஆம் தேதி வரை மழை தொடரும் என வானிலை ஆய்வு மையம் அறிவித்தது. அதன்படி இன்று மதியம் முதல் நாகர்கோவில், மயிலாடி, சுசீந்திரம் உள்ளிட்ட ஒரு சில இடங்களில் பரவலான மழையும் நாகர்கோவில் உள்ளிட்ட பகுதிகளில் இடி மின்னலுடன் கூடிய கனமழையும் பெய்து வருகிறது.